பங்களாதேஷ்ல பல விதமான எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு போராட்டங்கள். அதுவும் இந்துக்களுக்கு எதிராக பலவித தகாத செயல்கள், அராஜகங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதற்கு முக்கியமான காரணமாக அந்த ஷரீஃப் ஒஸ்மான் ஹாதி அவருடைய மரணம் என்று சொல்லப்படுகிறது. அதுல மக்கள் கொந்தளிச்சு போயிட்டாங்க அப்படின்னு. ஒரு இளம் தலைவர் மிக குறுகிய காலத்துல வெகு வேகமாக முன்னேறி ஒரு மிக பிரபலமான அரசியல்வாதியாக உருமாறியவர் அவர். ஒரு மாணவர் தலைவராக இருந்து இவ்வளவு ஒரு ஒரு நிமிஷம் சாதாரண மாணவ தலைவர்ல பதவியில இருந்து மிகப்பெரிய பிரபலமான அரசியல்வாதியாக சித்தரிக்கப்பட்டவர். அவராவே நிஜமாவே வந்தாரா இல்ல மக்கள் இந்த டூல் கிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அவர் ஒரு பெரிய பிரபலமான தலைவரா ஆக்குனாங்களா? அதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்று அவர் இறந்து விட்டார். இப்ப அவருடைய உடல் வந்தது, அதற்கு இறுதி மரியாதை எல்லாம் செலுத்தப்பட்டது. எக்ஸாக்டா எப்படி டிப்பிக்கலா பாகிஸ்தான்ல பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்து அரசு மரியாதையோட இறுதி மரியாதை செலுத்தப்பட்டதோ அதே மாதிரி பங்களாதேஷ்லயும் இந்த ஹாதிக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டது. நேஷனல் மோர்னிங் அறிவிக்கப்பட்டது. முகமது யூனிஸ் தற்காலிக அதிபர், பங்களாதேஷ் அதிபர் இரங்கல் செய்தியை மக்களிடம் தெரிவித்தார். எல்லாருக்கும் இப்ப என்ன முக்கியமான பாயிண்ட் வந்திருக்கு, நம்ம அதை பத்தி எடுத்து இந்த வீடியோல பேச போறோம் அப்படின்னா, உடனே பன்னாட்டு உளவு நிறுவனங்கள் எல்லாம் தங்களுடைய செயல்பாடுல இறங்கியிருக்காங்க. இந்த பன்னாட்டு அதாவது இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சின்னு சொல்லக்கூடியவங்கள முக்கியமானவங்க யாரு அறிக்கைகளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனாவினுடைய MSS மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் செக்யூரிட்டி, இது சைனாவினுடைய உளவு ஸ்தாபனம். இவங்க பல அறிக்கைகளை கொடுத்துருக்காங்க, பல தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம், அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறதை பார்க்கலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விக்கிபீடியா சில தகவல்களை பதிவிட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஹாதிக்கு அவர் கொஞ்சம் கொஞ்சமா பிரபலம் ஆகிக்கிட்டே வரும்போது அரசியல்ல பல எதிரிகள் உருவாகி கொண்டு வந்திருக்கார்கள். இந்த அரசியல் எதிரிகளை உருவாக்கியதே முகமது யூனுஸ் தான் அப்படிங்கிற. முகமது யூனுஸ் தனியா செஞ்சிருக்க மாட்டார். அவரு அமெரிக்காவினுடைய உதவியோடையும் ஃபுல் சப்போர்ட், அதே மாதிரி பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனம், பாகிஸ்தானுடைய ராணுவம் இதன் கூட சேர்ந்துதான் அவர் பலவிதமான நடவடிக்கைகளை செஞ்சிருப்பாரு, முன்னெடுப்புகளை செஞ்சிருப்பாரு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. விக்கிபீடியா 2 முக்கியமான நபர்களை சொல்றாங்க, ஆனா பேர் அதுல சொல்ல மாட்டேங்கிறாங்க. அநேகமா இப்ப நான் இதை பதிவு பண்றதுக்குள்ள அந்த பேர் கூட அவங்க பதிவிட்டிருக்கலாம். நான் தகவல் எடுத்த போது அதுல இல்ல 2 முக்கியமான நபர்கள் அப்படின்னு. ஆனா நான் சொன்ன மாதிரி பல நாட்டு உளவு ஸ்தாபனங்கள் பங்களாதேஷ்ல போய் பல விதமான என்கொயரிஸ்லாம் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிப்புகளை செஞ்சிருக்காங்க. அது மொசாதா கூட இருக்கலாம், இஸ்ரேலோடது. உடனே நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன இது வரும், சார் இஸ்ரேல்னா அப்ப அவங்க இந்தியாவுக்கு சாதகமா இருந்திருக்குமா? இருக்கலாம், எதையுமே நம்ம வெளிப்படையா சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனாலதான் சைனாவினுடைய உளவு ஸ்தாபனம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, குறிப்பா அவங்க ஒரு நபரை பத்தி சொல்றாங்க. அவருடைய பேர் ஃபைசல் கரீம் தவுத் அப்படிங்கிறவர். இவர் மேலதான் இப்ப சந்தேக பார்வை உறுதியாக ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. இவர் தான் அந்த ஹாதிய கொலை செய்திருப்பார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுவாக எழுந்து உள்ளது அப்படிங்கிறது பல உளவு ஸ்தாபனங்களுடைய செய்தி, அறிக்கை, எல்லாமே இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த ஃபைசல் கரீம் தவுத், நம்ம தாவூத் அப்படின்னு சொல்லுவோம், DAWOOD அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பிரபலமா தெரியும். தாவூத் கேங் மும்பையில பெரிய டானா இருந்தாரு, கராச்சியில தஞ்சம் அடைஞ்சு இருக்காரு. அங்க இருந்து பல நிகழ்வுகளை இந்தியாவிற்கு எதிராக நடத்திக்கிட்டு இருக்காரு. இவங்க அந்த தாவூதை DAUDன்னு போடுறாங்க, அதுதான் வித்தியாசம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த தாவூது முகமது யூனுஸ்க்கு மிக மிக நெருக்கமான நண்பர் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. முகமது யூனுஸ் எப்பேற்பட்டவர்? பெரிய பொருளாதார வல்லுனர். அதுக்கப்புறம் பேங்க்லாம் ஆரம்பிச்சாரு, அதுல பல தகுடுதத்தங்களை செஞ்சாரு. இதுக்கு எல்லாத்துக்குமாகத்தான் நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டு இந்தியாவிற்கு எதிராக செயல்படுங்கன்னு தூண்டிவிடப்பட்டுள்ளது. சரி, இது ஒரு இந்த முகமது யூனுஸ்க்கு ஹாதி மேல ஏன் வெறுப்பு, எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி மிக குறுகிய காலத்துல 1.5 வருஷத்துக்குள்ள அவர் மிக பிரபலமான ஒரு அரசியல் தலைவராயிட்டார். மாணவர் தலைவர் அரசியல் போற போக்க பார்த்தா இந்த ஹாதி பங்களாதேஷனுடைய பிரதம மந்திரியா ஆயிடுவார் போல இருக்கு. ஹாதி பிரதம மந்திரி ஆனா அது கான்ஸ்டிடியூஷனல் எலெக்டட் போஸ்ட். ஏன்னா February 16 2026 எலெக்ஷன் நடக்கதாக இருக்கு பங்களாதேஷ் பாராளுமன்றத்தில். அதுல அவர் ஜெயிச்சு வந்தாருன்னா
அவரு தான் ஆத்தரைஸ்டு, கான்ஸ்டிடியூஷன் படி பதவியில் அமரக்கூடிய பிரதம மந்திரியாக ஆயிடுவார். இந்த முகமது யூனுஸோட பதவி வந்து வெறும் தற்காலிகமானதுதான். அதுவும் அமெரிக்காவால அமர்த்தப்பட்டவர். இது முகமது யூனுஸுக்கும் பிடிக்கல, பாகிஸ்தானுக்கும் பிடிக்கல, அமெரிக்காவுக்கும் பிடிக்கல. இந்த ஹாதி தினந்தோறும் பிரபலம் அடைஞ்சுக்கிட்டே வர்றாருன்னா அவரை பிரதம மந்திரியா எப்படி முகமது யூனுஸால ஒப்புத்துக்கொள்ள முடியும்? முகமது யூனுஸால நேரடியா தேர்தல்ல போட்டியிடலாமே சார், அவரே பிரதம மந்திரியா வரலாமே. அவருக்குன்னு பெரிய அரசியல் பின்புலம் கிடையாது, கட்சி கிடையாது, அவர் தனி நபர். அவருக்குன்னு சில சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அவருக்கு இருக்கிற மேக்சிமம் சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே பாகிஸ்தான்லயும் அமெரிக்காவும் தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லோக்கல்ல இருக்கிறவங்க யாரும் அவரை பெருசா சப்போர்ட் பண்ணல. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் தேர்தலில் வெற்றி பெற்று பிரதம மந்திரியாக கூடிய நிலைமை அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. இதே தானே இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தலில் வெற்றி பெற்று நான் ஆட்சிக்கு வருவேன், பிரதம மந்திரி ஆவேன் ராகுல் காந்தி என்னைக்குமே நினைக்கிறது கிடையாது. ஏதாவது தகுடுதத்தம் பண்ணி மோடி அரசை கலைச்சிட்டு அது மத்த ஒரு 40-50 எம்பியை வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட ஒரு 90-99 எம்பி இருக்காங்க, எப்படியாவது நம்ம ஆட்சிக்கு வந்து நான் பிரதம மந்திரி ஆயிடணும், அந்த மாதிரி தகுடுதத்தமான தகாத வழியில தான் பிரதம மந்திரி ஆகணும்னு நினைக்கிற தவிர தேர்தலில் போட்டிடுவோம், மக்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நாங்க கொண்டு வரோம், உங்களுக்கு நல்லது செய்யறோம், இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை பலப்படுத்துறோம், இதெல்லாம் சொல்லி அவர் போட்டியிட்டு பிரதம மந்திரி ஆகிறதுக்கு ஆசையப்படலை. ஏன்னா அவருக்கான அந்த தகுதியே இல்லை, மக்கள் நிராகரித்து விட்டார்கள். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். சரி, இப்ப வந்து முகமது யூனுஸ்க்கு இந்த மாதிரி இருக்கு. அதனால அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் என்ன சொல்றாங்க, அதாவது MSS என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த போட்டி மனப்பான்மை, ரைவல்ரி அப்படின்னு சொல்ற அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் போட்டிகளும் அதிகமாக அது போய் பயங்கர வெறுப்புலையும் பழிவாங்கல் நடவடிக்கையிலும் இறங்கிருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாரு இந்த ஹாதிய கொண்டார்களோ அவர்களுக்கு பங்களாதேஷின் பணமான டாக்கா 40 லட்சம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு செய்தி வந்திருக்கு. இதை வந்து சைனாவினுடைய உளவு ஸ்தாபனம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இதனால என்ன அனுகூலம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து மிக பிரபலமான கண்டிப்பாக பிரதம மந்திரியாக கூடிய நிலைமையில இருந்த ஹாதி கொல்லப்பட்டார். அடுத்ததா என்ன பாக்குறோம் அப்படின்னா, இப்போதைக்கு தேர்தல் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளை தள்ளி வைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் தான் அதிகமா இருக்கு. பிப்ரவரி 2026 தேர்தல் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டாங்க. ஏன்னா வன்முறைகளும் போராட்டங்களும் இந்த ஹாதிக்கு சப்போர்ட்டா இருக்கிறது அதிகரிச்சுட்டு வருது. இதுதான் மிக மிக முக்கியமான செய்தி. இதனால என்ன சார் பயன், யாருக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பயன். தங்களுடைய கைப்பாவையாக முகமது யூனுஸ் இருப்பார். ஒருவேளை ஹாதி பிரதம மந்திரி ஆயிட்டார்னா அவர் அமெரிக்காவினுடைய சொல் பேச்சை கேட்காம போயிட்டார். அதுக்கு பதிலா அவர் அடிப்படைவாதிகள் சார்ந்துதான் இருந்தார். நம்ம பார்த்திருக்கோம், இந்தியாவுக்கு எதிராக பல விதமான வரைபடங்கள் எல்லாம் வெளியிட்டார், இந்தியாவுக்கு எதிராக பேசினாரு. 24 மணி நேரம் அவர் படம் வெளியிட்டு அவர் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னாக்க பல காரணங்கள் இருக்கலாம். ஆக மொத்தம் எப்படியோ ஒரு முடிவு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அது யாரு கொடுத்தாங்க அப்படிங்கறத பத்தி டீப்பா போய்கிட்டே இருக்குது பாட்டுக்கு. பல விதமான யூகங்கள், பல விதமான தரவுகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிறது இந்த ஃபைசல் கரீம் தாவூத் அப்படிங்கிறவர் தான், அவர் மேலதான் கையை காமிக்கிறார். அமெரிக்காவுக்கு இதனால என்ன லாபம்னா, நான் சொன்ன மாதிரி தான் முகமது யூனுஸ் தன்னுடைய கைப்பாவையை அமெரிக்கா அங்க வைக்கும். அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் இதுல மிகப்பெரிய அனுகூலம் இருக்கு. முகமது யூனுஸுக்கு என்ன பிரச்சனை, என்ன லாபம் அப்படின்னா, அவர் வந்து தேர்தலை சந்திக்காமையே இந்த பங்களாதேஷ ஒரு 10-15 வருஷம் தன்னுடைய கடைசி ஆயுசு நாள் வரைக்கும் பங்களாதேஷின் ஒரு கலீஃபா போன்ற பொசிஷன்ல இருந்து ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. எப்படி டர்க்கியில எர்டகான் தன்னை கலீஃபா அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு, ஆனா மக்கள் இதை ஏத்துக்கல. பல இஸ்லாமிய நாடுகள் அவரை ஏத்துக்கல. இப்ப பங்களாதேஷ்ல இவரு தன்னை கலீஃபாவா அமைத்துக் கொள்ள மிக மிக ஆசைப்படுறாரு. அதுதான் உண்மையான உண்மை. இதுதான் இப்ப வந்திருக்கிற லேட்டஸ்ட். இதுல வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அமெரிக்காவினுடைய ரோல் கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறதுக்கு. அமெரிக்கா மட்டும் இல்ல, இந்த 5 ஐஸ்னு சொல்லக்கூடிய தகுடுதத்தமான நாடுகள், அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து இப்ப லேட்டஸ்டா நான் படிச்சதுன்னா, நியூசிலாந்துல சீக்கியர்களுக்கு எதிர்த்து பலவிதமான போராட்டங்களையும் தாக்குதல்களையும் நியூசிலாந்துல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் நடத்தியுள்ளார்கள் அப்படிங்கிற செய்தியும் ஒண்ணு வந்திருக்கு. ஆக மொத்தம் இவங்க வந்து இந்தியர்களை எந்த நாட்டுல இருந்தாலும் வாழ விட மாட்டாங்க. இதெல்லாம் சொன்னா பல பேர் அந்த யூஎஸ் பத்தி பேசினதுல கண்ணா பின்னான்னு பதிவு போட்டிருக்காங்க. எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் யார் மேலேயும் கிடையாது, எந்த பொறாமையும் கிடையாது, போட்டியும் கிடையாது. இருக்கிற செய்தியை உண்மையா எடுத்து உங்ககிட்ட சொல்றேன். இஷ்டம் இருந்தா எடுத்துக்கோங்க, ஏன் பயமுறுத்துறீங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நான் இன்னும் பல தகவலை தரேன், அதுக்கப்புறம் நீங்க யோசிங்க. வந்துகிட்டே இருக்கு, இன்னும்
ஜனவரி 2026 அமெரிக்கா இந்தியர்கள் மேல எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க, அப்ப புரியும் உங்களுக்கு. சரி, இப்ப இந்த கமிங் பேக், அதுல இங்கிலாந்தும் இந்த 5 கண்கள்ங்கிறதுல அதுல இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா இந்த ஹாதி இறந்ததுக்கு பதிவு போட்டிருக்காங்க, இரங்கல் செய்தி தெரிவிச்சிருக்காங்க எம்பசி மூலமா. என்ன போட்டுறாங்க, ஒன்னே ஒண்ணு உதாரணத்துக்கு, அமெரிக்காவினுடைய கண்டலன்ஸ் மீட்டிங், ஜாயினிங் த பீப்புள் ஆஃப் பங்களாதேஷ் மோர்னிங் த லாஸ் ஆஃப் ஷரீப் ஒஸ்மான் ஹாதி அண்ட் ஆஃபர்ஸ் அவர் டீப்பஸ்ட் கண்டலன்சஸ் டு ஹிஸ் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இது யுஎஸ் எம்பசி டாக்கால இருக்கக்கூடியது இந்த மாதிரி ஒரு பதிவை எக்ஸ் தளத்துல போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த ஹாதி ஒன்னும் பெரிய, நான் சொன்ன மாதிரி பெரிய தியாகி கிடையாது. போன வீடியோல அவரை பத்தி தரவா சொல்லிட்டேன். இந்தியாவிற்கு எதிரானவர், அடிப்படைவாதத்தை கையில் எடுத்தவர், இந்துக்களுக்கு எதிராக அங்க பலவிதமான தாக்குதல்களை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காரு. இப்பேற்பட்டவருக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுத்து ஒரு இரங்கல் செய்தியை தெரிவிக்கிறது அப்படின்னா, அப்படி என்ன அவர் ஷரீப் ஒஸ்மான் ஹாதி அமெரிக்காவிலேயே போற்றக்கூடிய, அமெரிக்காவே இரங்கல் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு உலகளாவிய ஒரு தலைவரா என்ன? 29 அவார்டு வாங்கியிருக்காரு பாரத பிரதமர் மோடி. அவர் கால் தூசுக்கு போற மாட்டார் இந்த ஹாதி. அத்தனையும் இந்தியாவுக்கு எதிராக. இதுல இருந்து உள்ள இருக்கிற அர்த்தம், இந்த ரீட் இன் பிட்வீன் தி லைன்ஸ்ல என்ன எனக்கு படுதுன்னா, அமெரிக்கா யாரையோ உசுப்பி விட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்க. அதற்காகத்தான் இந்த மாதிரி பதிவுகள்லாம் என்னைக்குங்க இந்த ஹாதி பிரபலமானாரு? இறந்த பிறகுதானங்க பிரபலமானாரு. அதுக்கு முன்னாடி அவரை துப்பாக்கி சூடுக்கு ஆளானதுக்கு பிறகுதான் அவர் பிரபலமே ஆனாரு. ஏதோ உலகளாவிய பெரிய தியாக செம்மல், தியாகி, வீரன், பெரிய தலைவர் அப்படிங்கிற மாதிரி இந்த யுஎஸ் இவருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒண்ணுமே இல்லை. இது ஒரு பக்கம். இதே மாதிரி செய்தியத்தான் இங்கிலாந்து நாட்டினுடைய எம்பசியும் போட்டிருக்காங்க. ஆக மொத்தம் இவங்க எங்க கன்வர்ஜ் அப்படின்னு சொல்ல, எந்த இடத்துல ஒண்ணு கூடுறாங்க பாருங்க. இந்தியாவுக்கு எதிராக நடவடிக்கைகள்ல ஒன்று கூடுகிறார்கள் என்று தெள்ள தெளிவா தெரியுது. இதுக்கு நடுவில் என்ன பண்ணுவாங்கன்னா, ராதான் இந்தியாவின் உளவு ஸ்தாபனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாதியோடைய சகோதரி பலவிதமான தகவல்களை சொல்லியிருக்காங்க. 1-2 ஜஸ்ட் படிக்கிறேன். We Bangladeshis will not rest until Indian dogs are completely wiped out. The war began 200 years ago. அப்படின்னு ஒரு பதிவு. இன்னொரு பதிவுல, to confront India, we must train everyone regardless of gender in every home because India must be controlled. I do not see Khudiram Bose or Azad. I have seen Osman Haidi was a revolutionary leader, a Haidi with a strong voice. இந்த மாதிரி பல பதிவுகளை போட்டிருக்காங்க. உங்களுக்கு சாம்பிளுக்கு 2 சொல்லியிருக்காங்க. இந்தியர்களை கேவலமா திட்டுறாங்க, டாக்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்தியர்களால தான் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்தியாவின் உளவுத்துறை தான் இதற்கு, ஹைதியினுடைய மரணத்துக்கு பின்னாடி இருக்கு. இந்த மாதிரி பல பதிவுகளை போட்டு ஆண்களோ பெண்களோ இந்தியாவுக்கு எதிராக எழுங்கள் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்கன்றாங்க. என்ன மாதிரி ட்ரைனிங்? பயங்கரவாத ட்ரைனிங் தான். வேற என்ன ட்ரைனிங் கொடுப்பாங்க அவங்க? அப்படியே டாக்டர், என்ஜினியர் ஆனாலும் அவங்களும் பயங்கரவாத செயல்களை தான் ஈடுபடுவாங்க. ஆக மொத்தம் பயங்கரவாத செயல்களுக்காக தயாராகுங்கள், அதற்கான பயிற்சி எடுங்கள், இந்தியாவில் ஒழித்து கட்டுங்கள் அப்படிங்கிற மாதிரி. துண்டக்கா நாடு பங்களாதேஷ். நம்மளாலதான் அவங்களுக்கு சுதந்திரமே வந்தது 1971. ஆனா அப்ப வாஜ்பாய் தலையில அடிச்சுக்கிட்டாரு, செய்யாதீங்க அப்படின்னு. அவங்களுக்குள்ள அவங்க என்னவோ செஞ்சுட்டு போறாங்க. நம்ம தலையிட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொன்னாரு. இந்திரா காந்திக்கு பெருமை வேணும், நான் ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன்னு. என்ன பண்ணி தொலைகிறது? பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் அவங்க அப்பா வாங்கி கொடுத்துட்டாரு, பங்களாதேஷுக்கு சுதந்திரத்தை இந்திரா காந்தி வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த பெருமைக்காக பண்ண. சரி, அப்படியே ஆகட்டும். அதுல 93,000 பாகிஸ்தான் வீரர்களை, ராணுவ வீரர்களை பிணை கைதிகளை புடிச்சு வச்சாங்களா, அதை வச்சு ஏதாவது காஷ்மீரை எடுத்திருக்கலாம், சிந்து மாகாணத்தை நம்ம கூட சேர்த்திருக்கலாம், எவ்வளவோ பண்ணிருக்கலாம். ஆனா அட்லீஸ்ட் அந்த 56 ஏர்போர்ஸ் விமானிகள் அங்க போய் மாட்டிக்கிட்டாங்க பாகிஸ்தான்ல தெரியாதனமா. அவங்களை விடுதலை செஞ்சு கூட்டு வந்து ஒண்ணுமே செய்யல. பெனாசிர் பூட்டோ அவரோட அப்பாவான ஜுல்பிகார் அலி பூட்டோவுக்கு ஆதரவா இருந்தாங்க. முஜிபுர் ரஹ்மான விடுதலை செய்யறதுக்கு பாகிஸ்தான் மரண தண்டையில இருந்து தப்பிச்சு விடுதலை ஆவதற்கான முயற்சிகளை கையில் எடுத்தாங்க. இப்ப எங்க விடிஞ்சிருக்கு பாருங்க. இது மாதிரிதான் இது. உடனே கேட்கலாம், சார் மோடி மட்டும் ஷேக் ஹசீனா அவங்க நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்படல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தா நீங்க சொல்றது கரெக்ட், அப்பயே கதை முடிஞ்சிருக்கும், வேற மாதிரி போயிருந்திருக்கலாம். அவங்க அந்த மாதிரி செய்யல. இவர் தான் இந்த 1.5 வருஷத்துல, சரி இது முகமது யூனுஸுக்கு மட்டும் இந்த மென்டாலிட்டி இருக்கா? இல்ல, இவர் ஆட்டுவிக்கப்படுகிறார் அமெரிக்காவில. அதை பத்தி நான்
ஒரு சில தகவல்கள் வச்சிருக்கேன். அதை உங்க கூட அடுத்த ஒரு வீடியோல ஷேர் பண்றேன். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்தியாவின் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டை இந்த ஹாதியினுடைய சகோதரி அவர்கள் வைக்கிறார். RNWA தான் அவரை கொண்டு இருக்கு. ஆனா திசை திருப்பப்பட்டு, இது என்ன விதத்துல திசை திருப்பப்பட்டுனா, இந்த டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அதாவது உள்நாட்டுல பல பிரச்சனைகள் இருக்கு, பல விதமான பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் அரசாங்கத்து மேல குற்றம் சாட்டப்படக்கூடாது என்பதற்காக வெளிநாட்டு ஒரு நாட்டை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து குற்றம் சாட்டுறாங்க. தான் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படிங்கிறது. இதுல என்ன பண்ண போறாங்கன்னா, பல முக்கிய அராஜகத்துல ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், தகுடத்துல ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் தப்பிப்பதற்கான வழிமுறை இதுதான் பங்களாதேஷ்ல நடந்துச்சு. இதே மாதிரிதான் இங்கேயும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனா சொல்றேங்க, இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ எல்லாம் வந்து டிஃப்ளெக்ஷன் தான். அவங்க எதையோ மிகப்பெரிய ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியிலிருந்து மறைக்கிறதுக்காக ரொம்ப உறுதியான ஒரு ஆன்டி இந்து, அவங்க ஏற்கனவே ஆன்டி இந்து தான், அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், மறுக்கவே மாட்டேன். அந்த வந்து வேணும்ட்டு கையில இன்னும் அதிகப்படியா எடுத்து மிக உறுதியான நிலைப்பாடை எடுத்து எதையோ திசை திருப்ப பாக்குறாங்கிறதா என்னுடைய அனுமானம். வரும் கண்டிப்பா பல செய்திகள், ரொம்ப நாள் ஆகாது, வந்துடும் சீக்கிரமா. அது மாதிரிதான் படுது எனக்கு. வீடியோல யாரு மேல குற்றச்சாட்டு அப்படிங்கறது பன்னாட்டு உளவு ஸ்தாபனங்கள் சொல்லிய தகவல்கள்ல இருந்து உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.